அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்மந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனலில் தொடர்ச்சியாக கொடுத்துட்டு வரோம். அதேமாதிரி விஐடின்னு சொல்லக்கூடிய வெள்ளூர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியோட ஸ்டார்டிங் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ப்ராசஸ் முதற்கொண்டு சாய்ஸ் ஃபில்லிங் ப்ராசஸ் வரைக்கும் நம்ம A to Z தகவல்களை கொடுத்துட்டு வரோங்க. சரிங்களா? இதில் இப்போ நம்மளுக்கு விஐடியோட செகண்ட் ரவுண்டு கவுன்சிலிங்கான சாய்ஸ் ஃபில்லிங்கிறது டே பிஃபோர் எஸ்டர்டே நடந்துருந்துச்சு. அந்த செகண்ட் ரவுண்டுக்கான ரிசல்ட்ஸுங்கிறது இன்றைக்கி வரதா சொல்லியிருந்தாங்க. இப்போ காலையில் மார்னிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு விஐடியோட செகண்ட் ரவுண்டோட கவுன்சிலிங் ரிசல்ட்ஸுங்கிறது வந்தாச்சு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய லாகின் பேஜில் போய்ட்டு உங்களுடைய லாகின் க்ரெடென்சியல்ஸ் கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரேங்க்குக்கு என்ன பிரான்ச்சில், என்ன கேம்பஸில், என்ன ஃபீ கேட்டகரியில் சீட் அலோகேட் ஆகியிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வருங்க. சரிங்களா? ஸோ இப்போ எனக்கு ரீசெண்டாக நான் ஃபில் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட டீட்டெயில்ஸ் ஒவ்வொருத்தங்களாக வாங்கி அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இப்போ எனக்கு காண்டாக்ட் பண்ண ஒரு பேரண்ட் பார்த்திங்கன்னா அரௌண்ட் ஒரு 23,000 ரேங்கிங் இருக்கிறவங்க. ஸோ 23,000 ரேங்கிங்க்கு பார்த்திங்கன்னா சென்னை கேம்பஸில் இசிஇ டிபார்ட்மெண்ட் ஃபீ கேட்டகரி 2ல் சீட் கிடச்சிருக்கு. அது அப்படியே ஒவ்வொருத்தராக இப்போ அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. இதோட டீட்டெயில்டு அனாலிசிஸ் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெடி பண்ணி போடுறேங்க. சரிங்களா? ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ரிசல்ட்ஸை செக் பண்ணுங்கள். உங்கள் ரேங்க்குக்கு என்ன மாதிரியான சீட்ஸ் கிடச்சிருக்கு அப்படிங்கிற தகவல்களை பாருங்கள். அதை பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் யாருக்காச்சும் சீட்டு அலோகேட் ஆயிருந்துச்சுன்னா உங்கள் ரேங்க் டீட்டெயில்ஸோட உங்களோட சீட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸையும் நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இது அடுத்தடுத்த ரவுண்டில் பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் பேரண்ட்ஸ்க்கும் பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது தேர்ட் ரவுண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சீட்டு இருக்குதா இல்லையா, ரெண்டாவது கவுன்சிலிங் ஃபீ பே பண்ணலாமா பண்ணக்கூடாது வேண்டாமா அப்படிங்கிற முடிவுகள்லாம் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிறவங்க யாருக்காச்சும் செகண்ட் ரவுண்டில் சீட் அலோகேட் நடந்துருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நீங்கள் உங்களோட ரேங்க் வித் சீட் அலாட்மெண்ட் டீட்டெயில்ஸை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டீட்டெயில்ஸுங்கிறது கண்டிப்பாக மற்றவங்களுக்கு யூஸ் ஆகும். இந்த மாதிரி கண்டினியூஸாக உங்களுக்கு பல்வேறு வகையான கவுன்சிலிங் சம்மந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் இந்த வீடியோ உபயோகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மிகவும் நன்றி.